எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். ஸோ நம்ம இந்த நாள் நான் ஏன் இந்த வீடியோ பதிவிடுறேன் அப்படின்னா, இன்று உலக இருதய அல்லது இதய தினம் என்று சொல்லலாம். ஸோ ஒரு மனிதனுக்கு இதயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தில். ஒன்று, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த இதயம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மற்றொன்று, அந்த இதயம், உனக்கு இதயம் இருக்கிறதா என்று எல்லாரும் கேட்பார்கள். அந்த மாதிரி மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு இதயத்துக்குள்ளார ஒரு மனிதநேயங்கிற ஒன்று, இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே நம்ம we are lacking humanity, we are lacking healthy heart. So for that purpose today I am gonna give this video, a short video clip of yours, right? ஸோ இதில் என்னென்னா, நம்ம இந்தியாவிலையும் வேர்ல்டுலேயும் எல்லாருமே என்னென்னா, எதை நோக்கி ஓடுறோம், என்ன பண்ணுறோன்றது யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இட் லீட்ஸ் டு யுவர் அன்ஹெல்தி ஹார்ட். ஆல்சோ வி டோன்ட் நோ வாட் டு ஈட். ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு எண்ணெய் பலகாரங்கள், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், ஒரு ஜங்க் ஃபுட், ஒரு ஹை சால்ட். இது ரொம்ப முக்கியம். இதயத்துக்கு எது முக்கியம்னா லோ சால்ட் டயட். தட்ஸ் கால் வி கால் இஸ் டாஷ் டயட். இந்த காலத்தில் யங் ஹைப்பர்டென்சிவ்ஸ் நம்ம இந்தியாவிலேயே 50 to 60% இருக்குது. 20 to 40 இயர்ஸில் ஹை பிபி இருக்குது. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இன்னொரு அக்லி என்னென்னா, யாருக்குமே அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. பிபி கூட இருக்குது, டாக்டரை போய் பார்க்கணுன்ற அந்த யங் ஃபெல்லோஸ், யங் கம்யூனிட்டி பாப்புலேஷன்ஸ்லாம் அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தே லேக் இன் தேர் ஹெல்த். ஸோ எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான இதயம் வேணும் அப்படின்னா, எல்டர் ஏஜில் தான் நம்ம போய் ஹெல்த்து தேடணும், ஹெல்த்தி கிளிப்ஸை பார்க்கணும் அப்படின்றது இல்லை. ரைட் ஃப்ரம் 10 இயர்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது. ஸோ 10 வயசில் இருந்தே நீங்கள் உங்களோட இதயத்தை பேணி காக்க வேண்டும். அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க, அதிகமான சால்ட் எடுத்துக்காதீங்க, எண்ணெய் பலகாரங்களை குறைத்து கொள்ளுங்கள். ஃபேட், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், இந்த மிக்சர் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மனிதநேயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க பாரதம் என்று முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.